நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம சேனல்ல ஒவ்வொரு தலைப்புகள்ல இருந்து மேக்ஸ்ல ஒவ்வொரு டாபிக்ல இருந்து தினமும் 10 கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம எல்சிஎம்ல இருக்கிற ஒரு 10 கணக்குகள் ப்ரீவியஸா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல கேட்ட 10 கணக்குகளை பார்க்க போறோம். முதல் கேள்வி, ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த பாலினோமியல் x power 4 minus 1 and x square minus 2x plus 1. x power 4 minus 1 இங்கே x square minus 2x plus 1 ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் மீசிமா காண்க. ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுக்கிறேன், x power 4 minus 1. இது இந்த x power 4 நான் எப்படி மாத்தி எழுத போறேன்னா x square the whole square. பாருங்க, பெருக்குனா x power 4 வருதுங்களா, x power 4 தான் நான் x square the whole square மாத்திருக்கேன். மைனஸ் இதே மாதிரி 1 பவர்ல எவ்வளவு வந்தாலும் 1 தான் வரப்போகுது. இதையும் நான் இதே மாதிரி எழுதுறேன். பாருங்க, இங்க ஒரு ஸ்கொயர் இங்க ஒரு ஸ்கொயர். இப்போ இந்த டேர்மே எந்த ஃபார்மட்ல இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கு. அப்ப a என்ன, a ஓட வேல்யூ இதுதான் a, ஓகேங்களா. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், இந்த ஸ்கொயரை கம்பேர் பண்ணிக்கிறோம். அப்ப a வேல்யூ என்னன்னா x ஸ்கொயர், b ஓட வேல்யூ என்னன்னா சாரி b ஓட வேல்யூ, ஓகேங்களா, b ஓட வேல்யூ 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயரை எத்தனை முறை பண்ணாலும் 1ல பவர் வந்தா 1 தான் வரப்போகுது, ஓகேங்களா. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போறோம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எப்படி எழுதலாம், a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b, ஓகேங்களா. அப்போ அதை வச்சு இதை எழுதணும்னா எப்படி எழுதலாம், x ஸ்கொயர் பிளஸ் 1 a பிளஸ் b, அடுத்ததா x ஸ்கொயர் மைனஸ் 1 இப்படி எழுதுறாங்களா. இங்க பாருங்க, இந்த டேர்ம் திரும்பவும் பாருங்க, x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் அதே ஃபார்மெட்ல இருக்கு, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்ல. இங்க a ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா x, b ஓட வேல்யூ 1, ஓகேங்களா. எதுக்குன்னா கம்பேரிசன், ஒன்றும் இல்லை, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்ல இருக்கு. இப்போ இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா எப்படி எழுதலாம்னா x பிளஸ் 1 x மைனஸ் 1. அப்போ இந்த x ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படியே இருக்கும். இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருக்கோம், ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நம்ம என்ன கிடைச்சிருக்கு, இந்த x பவர் 4 மைனஸ் 1 இதுக்கு தான் நமக்கு இவ்வளவு பெரிய வேல்யூ கிடைச்சிருக்கு, ஓகேங்களா. எக்ஸ்பேண்ட் பண்ணி x பவர் 4 மைனஸ் 1 தான் நம்ம எப்படி எழுதிருக்கோம், இப்படி எழுதிருக்கோம், ஓகேங்களா. அடுத்த டேர்ம் பார்ப்போம், x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1. x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 இதை பார்த்த உடனே நம்மளால கண்டுபிடிக்க முடியும், இது x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும், a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர், ஓகேங்களா. இந்த ஃபார்மெட்ல தான் இந்த டேர்ம் இருக்கு, ஓகேங்களா. a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கு. இதை நம்ம எப்படி இன்னும் சுருக்கி எப்படி எழுத போறோம்னா x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுத போறோம். x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுத போறோம். இப்போ நம்ம கம்பேர் பண்ணிடலாங்களா. இது ஃபர்ஸ்ட் டேர்முக்கான எக்ஸ்பான்ஷன், ஓகேங்களா. இந்த x பவர் 4 மைனஸ் 1க்கான எக்ஸ்பான்ஷன். இந்த x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 நம்ம x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிருக்கோம். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எழுதுனா அதுதான் எல்சிஎம், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணலாங்களா. இங்க x மைனஸ் 1 பவர்ல 2 இருக்கு, இங்க எதுவுமே இல்லை, ஓகேங்களா. பவர்ல 1 இருக்கிற மாதிரி. அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எல்சிஎம்னாலே பவர்ல பெரிய வேல்யூ தான் எழுதணும். அப்போ x மைனஸ் 1 இந்த ஹோல் ஸ்கொயர், இந்த ரெண்டு டேர்ம் முடிஞ்சிச்சு. அடுத்ததான் நம்மளுக்கு கம்பேர் பண்ண வேற எந்த வேல்யூமே இல்லை. ஸோ மிச்சம் என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிக்கணும். மிச்சம் என்ன இருக்கு, x ஸ்கொயர் பிளஸ் 1 x பிளஸ் 1 ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க. ஆப்ஷன் x ஸ்கொயர் பிளஸ் 1 x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் x பிளஸ் 1, ஆப்ஷன் சி, ஓகேங்களா. இந்த ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் சி பாருங்க, x ஸ்கொயர் பிளஸ் 1, ஓகேங்களா. x ஸ்கொயர் பிளஸ் 1 அதுக்கு அடுத்ததா x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், அடுத்ததா x பிளஸ் 1, ஓகேங்களா. அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, ஓகேங்களா. கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கும், பட் வேற வழியில போட்டுதான் ஆகணும். அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். இப்போ டிஎன்பிசில ரீசெண்ட் ட்ரெண்ட்ல இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்கறாங்க, ஓகேங்களா. என்ன கொஸ்டின் பார்ப்போம். when seen through a mirror a watch shows 12:15, ஓகேங்களா, 12:15. the correct time is, ஓகேங்களா. ஒரு கடிகாரத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது 12:15 என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் எவ்வளவு, ஓகேங்களா. ஒரு கடிகாரத்துல கண்ணாடியில பாக்குறாங்க, ஓகேங்களா. ஒரு மிரர் இருக்கு, அந்த மிரர்ல பார்க்கும்போது டைம் 12:15 இருக்கு, ஓகேங்களா. 12:15 இருக்கு என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் என்னவாக இருக்கும். நீங்க கடிகாரத்துல போட்டு 12, 15 இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களால அவ்வளவு சீக்கிரம் கண்டே பிடிக்க முடியாது இந்த கேள்விக்கான ஆன்சரை, ஓகேங்களா. எளிமையா இந்த கேள்விக்கு நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், இல்ல எல்லாருக்கும் தெரியுங்களா. இந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி எழுத போறோம்னா 23 மணி நேரம் 60 நிமிடம், 23 மணி நேரம் 60 நிமிடம் ரெண்டும் சேர்த்தா 24 மணி நேரம், ஓகேங்களா.
கரெக்டுங்களா? 24 மணி நேரம் வந்துருச்சு. இப்போ இந்த 23 60ல நம்ம கொடுத்திருக்கிற வேல்யூவை மைனஸ் பண்ண போறோம். பாருங்க, 60ல 15 போனா எவ்வளோ? 45. ஓகேங்களா? 23ல 3ல 2 போனா 1, 2ல 2 1 போனா 1. அப்ப ஆன்சர் என்ன? 11:45. ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க. எஸ், ஆப்ஷன் பி 11:45. ஓகேங்களா? இந்த மாதிரி சம் கொடுத்தாலே நீங்க என்ன பண்ணணும்? கொடுத்திருக்கிற டேட்டாவை நீங்க 24 மணி நேரத்தை இப்படி எழுதணும். ஓகேங்களா? 24ன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் வராது. 23 மணி நேரம் 60 நிமிடங்கள் இப்படி போட்டீங்கன்னா தான் உங்களால இந்த சம்முக்கு ஆன்சர் போட முடியும். கொடுத்திருக்கிற வேல்யூ கண்ணாடியில பாக்குறோம், இந்த வேல்யூ வருதுன்னு சொன்னாலே இந்த மெத்தடுக்கு போட்டுடணும். இந்த மெத்தட் போட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதை விட்டு நீங்க கடிகாரம் போட்டு மிரர்ல இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு யோசிக்கிறதுக்குள்ள டைம் போயிடும். ஓகேங்களா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த ஃபாலோயிங் 8 48. ஓகேங்களா? 8 48, 8ஓட மடங்கு தான் 48. அப்ப எல்சிஎம் என்னவா தான் இருக்க போகுது? 48ஆ தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஈஸியா ஷார்ட்கட் இதுக்கெல்லாம் எப்படின்னு பார்த்தோம்னா, அதோட மடங்குலே இருக்குன்னா பெரிய நம்பர் ஏதோ அதுதான் எல்சிஎம்மா இருக்கும். அடுத்தது பாருங்க, எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர். பவர்ல எது பெருசா இருக்கோ அதுதான் எல்சிஎம். ஒய் ஸ்கொயர் ஒய் பவர் 4. அப்போ 48 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 4. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இதுக்கும் மீ போமா, அதே கேள்விதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3 5 8 மற்றும் 12ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 2 எண்ணில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது டேஷ் ஆகும். இதுக்கு முன்னாடிலாம் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண்ணை தான் பார்த்தோம். இப்போ மீதியா 2 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சமயம் எப்படி போடலாம்னு பார்ப்போம். இங்கிலீஷ்ல த கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் விச் வென் டிவைடட் பை 3 5 8 and 12 have 2 as a remainder is. ஓகேங்களா? நீங்க நிறைய பேரு இது ஒன்னொன்னா எடுத்து டிவைட் பண்ணியும் போடலாம், ப்ரொசீஜர் படியும் போடலாம். ஒன்னொன்னா எடுத்து நம்ம போட்டாலும் அதே டைம் தான் எடுக்கும் கிட்டத்தட்ட. ஓகேங்களா? இப்படி போட்டாலும் கிட்டத்தட்ட சேம் டைம் தான் எடுக்கும். நீங்க நிறைய போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இந்த மாடல்ல சம்ம போட்டுடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 5 8 12 இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? எந்த டேபிள்ல எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் 4வது டேபிள்ல இருப்போம். 3 5 2 3. அடுத்ததான் 3வது டேபிள் 1 5 2 1. ஓகேங்களா? திரும்ப 5 அடுத்ததா 2வது டேபிள்ல வரும். அப்ப எல்சிஎம் என்ன வரும்? 4 3 12, 12 5 60, 62 120. அப்ப எல்சிஎம் என்ன? 160ன்னு வந்திருக்கு எல்சிஎம். இப்போ கொஸ்டினை பார்க்கணும். ஓகேங்களா? மிகப்பெரிய 5 இலக்க எண். மிகப்பெரிய 5 இலக்க எண்ணா 99,999. இந்த 99,999 120ஆல வகுக்கணும். 120 ஆல வகுத்தனா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் இந்த 999 எடுத்துப்போம். 120 × 8. 12 8 எவ்வளோ? 96. அப்போ 960. அப்போ 960. பேலன்ஸ் எவ்வளோ வரப்போகுது? 9 3 39. ஓகேங்களா? பேலன்ஸ் என்ன இருக்கு? இன்னொரு 9 இருக்கு. 3 120 360. திரும்ப என்ன வரப்போகுது? 39. ஓகேங்களா? திரும்பவும் ஒரு 9 இருக்கு. திரும்பவும் போட்டா 3 120 360. பேலன்ஸ் என்ன வருது? 39 வருது. இந்த 39ல 2 கழிச்சுனா என்ன வரும்? ஏன் 2 கழிக்கிறோம்னு பாருங்க. மீதி 2 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிடைச்சிருக்கிற 39ல 2 கழிக்கணும். கழிச்சா 37 வருதுங்களா? இப்ப இந்த 37 எடுத்துட்டு போய் நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய 5 இலக்க எண்ணில் கழிக்கணும். எவ்வளவு கழிக்கணும்? 37 கழிக்கணும். ஓகேங்களா? கழிச்சனா நமக்கு ஆன்சர் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி இன்றி வகுப்படையக்கூடிய எண்ணுனா இந்த 2 நம்ம கழிக்க தேவையில்லை. ஆனா மீதி 2 வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன பண்ணணும்னா வர ரிமைண்டர்ல ஓகேங்களா மீதி எவ்வளவு மீந்திருக்கோ அதுல 2 கழிச்சுட்டு வர ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற நமக்கு தெரிஞ்ச 5 இலக்க எண்ணில் மைனஸ் பண்ணணும். 9ல 7 போனா 2, 9ல 3 போனா 6, மிச்சம் 9 9 9. அப்போ 99,962. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஓகேங்களா? இப்படிதான் இந்த சம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இல்லாட்டி நீங்க தனித்தனியா எடுத்து போறது இருந்தாலும் போடலாம். அதுக்கும் கிட்டத்தட்ட சேம் டைம் தான் ஆகும். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலயே இந்த சம்ம நீங்க எளிமையா போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்தது அதே மாதிரி எல்சிஎம் தான். 15 20 24 32 36 என்ற எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண்ணெய் காண்க. 15 20 24 32 36. 4வது வாய்ப்பாடுல போட்டுடலாங்களா? ஃபர்ஸ்ட்
நாலாவது வாய்ப்பாடு. மூணாவது வாய்ப்பாடுல கூட போடலாம். சரி, 15, 5 4 20, 24, 6 4 24, 8 4 32, 9 4 36. இப்போ மூணாவது வாய்ப்பாடுல போடுவோம். 5 3 15, 5 அப்படியே வரும். 6 போட்டனா 2 4. மூணாவது வாய்ப்பாடுல வராது 8. மூணாவது வாய்ப்பாடுல 8 வராது, அதனால 8 அப்படியே போடுறோம். அடுத்ததா 3 3 9. இப்போ அஞ்சாவது வாய்ப்பாடு 1 1 2 8 3. திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடு 1 1 2 4 3. 1 4 3. இப்போ 4. அடுத்ததா 3 வரும். ஓகேங்களா? 4 3 12, 12 5 60, 62 120, 120 இன்ட்டு 4. ஓகேங்களா? 12 4 480, 480 இன்ட்டு 3, 480 இன்ட்டு 3 0. 8 3 24, பேலன்ஸ் 2, 4 3 12 14. அப்ப ஆன்சர் என்ன? 1440. ஓகேங்களா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த சம்மை உங்களால எளிமையா போட முடியும். அடுத்து பாருங்க, ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் x cube minus a cube x minus a the whole square. ஓகேங்களா? இந்த சம பார்ப்போம். x cube minus a cube. ஃபர்ஸ்ட் நமக்கு a cube minus b cube ஃபார்முலா தெரியும். என்னன்னா a minus b a square plus ab plus b square. இதுதான் a cube minus b cube கான ஃபார்முலா. இந்த ஃபார்மட்ல நம்ம இதை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுத போறோம். என்ன வரும்? x minus a x square plus ax plus x square. இதை எக்ஸ்பெண்ட் பண்ணி நான் எழுதிட்டேன். அடுத்ததா x minus a the whole square. அது எப்படி நம்ம என்ன எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதலாம்னா x minus a the whole square. ஓகேங்களா? அதை அப்படியே வச்சுப்போம். x minus a the whole square. இப்போ பாருங்க, பவர்ல இதுல 1 இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், ரெண்டு டேர்முங்களா? இப்போ பவர்ல எது பெருசா இருக்கு பாருங்க. x minus a பவர்ல 1, இது பவர்ல 2. இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எழுத போறோம். அப்ப என்ன வரும்? பவர்ல அதிகமா இருக்கிறது தான் எல்சிஎம். பேலன்ஸ் என்ன இருக்கு? x square plus ax plus x square. ஆன்சர்ல இருக்கா பாருங்க, x minus a the whole square, x square plus ax plus x square. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்த உடனே உங்களால எளிமையா இந்த சம்முக்குள்ள ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, வில்சன் மதன் குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையில் சுற்றும் ஒரு சுற்றை முறையே 10 15 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்றத் தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள்? ஈஸியான ஒரு கேள்வி. வில்சன் மதன் குணா கேன் கம்ப்ளீட் ஒன் ரவுண்ட் ஆன் a circular track in 10 15 20 minutes respectively. If they start together at 7 AM from the starting point, at what time will they meet together again at the starting point? எப்பவும் போல எல்சிஎம் 10 15 20. அஞ்சாவது வாய்ப்பாடுல போடலாங்களா? 2 3 4. ரெண்டாவது வாய்ப்பாடுல போட்டா 1 3 2. திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடுல வரும். அடுத்ததான் மூணாவது வாய்ப்பாடுல வரும். இதெல்லாம் போடணும் நம்ம அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்டெப்புக்கு நமக்கு மார்க் இல்லை. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. 5 2 10, 10 2 20, 20 3 60. கொடுத்துருக்கிறது எல்லாமே எந்த யூனிட்ல இருக்குன்னு பார்க்கணும். நிமிடத்துல இருக்கு, எல்லாமே மினிட்ஸ்ல இருக்கு. அப்போ 60 நிமிடம் என்பது 1 மணி நேரம். 60 நிமிடம் என்பது 1 மணி நேரம். 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினா அதோட 1 மணி நேரம் கழிச்சு 8 மணிக்கு. ஓகேங்களா? இது பாருங்க, ஏஎம் பிஎம் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க, ஏஎம். ஓகேங்களா? அப்போ 8 AM, 1 மணி நேரம் கழிச்சு 8 AM. ஓகேங்களா? 8 மூப்பா. ஓகேங்களா? முற்பகல். அடுத்ததா அதே கொஸ்டின், அதே மாதிரி கொஸ்டின். ஒரு வீட்டில் 4 தொலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா தொலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது 15 நிமிடம், 20 நிமிடம், 25 நிமிடம். ஓகேங்களா? 3 அலைபேசி ஒலிக்குது. 25 30 நிமிடங்களிலும் ஒளிர்கின்றனில் மீண்டும் எப்பொழுது ஒளிரும்? காலைல 5 மணிக்கு அலாரம் அடிக்குது. ஓகேங்களா? அலைபேசிகள் அடிக்குது. அதுக்கடுத்துதான் ஒன்னொன்னா. ஓகேங்களா? 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை, 20 நிமிஷத்துக்கு ஒரு முறைன்னு மாத்தி அடிக்குது. இதுக்கப்புறம் எப்போ எல்லா அலைபேசியும் ஒன்றாக அடிக்கும்? அதுதான் கேள்வி. There are 4 mobile phones in the house. At 5 AM, all the 4 mobiles will ring together. Thereafter, first one rings every 15 minutes, second 20 minutes, third 25 minutes, fourth 30 minutes. At what time will the 4 mobile phones rings together again? Same procedure. அஞ்சாவது வாய்ப்பாடு 3 4 5 6. மூணாவது வாய்ப்பாடுல போடலாங்களா? 1 4 5 2. ரெண்டாவது வாய்ப்பாடுல 1 2 5 1. திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடு. அடுத்ததா அஞ்சாவது வாய்ப்பாடு. 5 3 15, 15 2 30, 30 2 60, 65 300. 300 என்பது நிமிடங்கள்ல தான் இருக்கு. அப்போ 300 நிமிடங்கள்னா
1 மணி நேரத்திற்கு 60 நிமிடம். ஒரு மணிக்கு 60 நிமிடம். அப்போ 300/60 போட்டோம்னா 5 மணி நேரம். எவ்வளவு கிடைக்கும்? 5 hours. காலைல 5 மணிக்கு அந்த 4 மொபைல் போனும் ஒன்னா ரிங் ஆனா அடுத்ததா 5வது மணி நேரம் 10 மணிக்கு காலையில எல்லா அலைபேசியும் ஒன்றாக ஒலிக்கும். 4 மொபைலும் எப்போ திரும்பவும் ஒரே நேரத்தில் ரிங் ஆகும்னு பார்த்தோம்னா காலை 10 மணி. நமக்கு 300 நிமிடங்கள் கிடைச்சிச்சு. இந்த நிமிடங்களை நம்ம மணியா மாத்தினா 5 மணி நேரம் வரும். 5 மணி நேரம். அப்ப 5 மணி பிளஸ் 5 ஓகேங்களா. காலையில 5 மணிக்கு அடிக்குது. அதோட எப்ப அடிக்குன்னா காலையில 10 மணிக்கு அடிக்கும். ஓகேங்களா. அடுத்தது ஸ்மாலஸ்ட் நம்பர் which is exactly divisible by all the numbers from 1 to 9. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பருக்கான எல்சிஎம் என்னன்னு அதே தான் இதுவும். ஸ்மாலஸ்ட் நம்பர். இந்த மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பர் நான் நேத்திக்கே சொல்லியிருப்பேன். மிகச்சிறிய எண்ணு எங்கெங்கெல்லாம் கேட்குறாங்களோ நீங்க அங்க எல்சிஎம்முக்கு போயிடணும். ஓகேங்களா. 1 2 3 4 5 6 7 8 9. இதுக்கு எல்சிஎம் எடுத்து இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப எளிமையான கணக்கு. கீழே கமெண்ட்ல இந்த சம்முக்கான ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் 1260, 2520, 5040, 9000. ஓகேங்களா. அதே தான் இங்கிலீஷ்லயும். ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை ஆல் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 9. இதுக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து என்ன ஆன்சர் வருதோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின். த கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 digits which is exactly divisible by 24, 15, 36. 6 டிஜிட் நம்பர். ஓகேங்களா. கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர். 6 இலக்கத்துல மிகப்பெரிய எண்ணா இருக்கணும். 6 இலக்கத்துல மிகப்பெரிய எண். 6 இலக்கத்துல மிகப்பெரிய எண் என்ன? 9999. ஓகேங்களா. இதுதான் மிகப்பெரிய 6 இலக்க எண். இது எக்ஸாக்டா 24, 15, 36ல வகுப்பண்ணுமா. ஓகேங்களா. அது எந்த எண்ணு கேக்குறாங்க? மிகப்பெரிய 6 இலக்க எண்ல. போட்டுடலாங்களா? எப்பவும் போல 24, 15, 36. 3வது வாய்ப்பாடுல போடலாங்களா? 8 3 24, 5 3 12, 12 3 36. 4வது வாய்ப்பாடுல போடுவோம். 2 5 3. திரும்ப 2 வரும். அடுத்ததான் 5 வரும். அடுத்ததான் 3 வரும். 4 3 12, 12 2 24, 24 5 120, 120 into 3 360. அப்ப எல்சிஎம் என்ன வந்திருக்கு? 360. ஓகேங்களா. இப்ப என்ன பண்ண போறோம்? கிடைச்சிருக்கிற நமக்கு தெரிஞ்ச 5 இலக்க 6 இலக்க மிகப்பெரிய எண் என்ன? 999 999. ஓகேங்களா. இதுல நம்ம எடுத்துட்டு போய் 360 வகுக்க போறோம். சிம்பிள். 2 360 என்ன வரும்? 720. 3 முறை போட்டோம்னா 1000க்கு மேல போயிடும். ஓகேங்களா. அதனால அப்படியே போட்டுக்கோங்க. 7 9ல 2 போனா 7 2. திரும்பவும் பக்கத்துல 9. எத்தனை ஒரு 360 ஒரு 8 முறை போடலாங்களா? 8 6 8 48, 8 3 24 28. இது அதிகமா போயிடுது. அப்ப 7 முறை போட்டு பார்ப்போம். 360 into 7 0 6 42, 7 3 21, 21 25. ஓகேங்களா. எத்தனை முறை? 7 முறை போட்டோம்னா 2520. திரும்ப 9 7 2. திரும்பவும் அதே நம்பர். ஓகேங்களா. இப்போ இந்த நம்பர் இங்க இறக்கி இருக்கிறோம். அடுத்ததா இந்த நம்பர் இறக்க போறோம். திரும்பவும் அதே 7 போட்டோம்னா திரும்ப அதே 2520 வரும். திரும்பவும் நம்மளுக்கு பேலன்ஸ் 799 வரும். 2279 கிடைக்கும். திரும்பவும் 9 இருக்கிறோம். 9 இறக்குறோம். திரும்பவும் 7ஆல போட்டோம்னா என்ன வரும்? திரும்பவும் அதே 520. இதில் போட்டோம்னா திரும்பவும் அதே 279 தான் கிடைக்கும். பேலன்ஸ் எவ்வளவு கிடைக்குது? 279. இந்த 9,99,999 இருந்து 279 கழிக்கணும். பேலன்ஸ் எவ்வளவு வருது? 279 வருதுங்களா. இந்த 279 கழிச்சனா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 9ல 9 போனா 0, 9ல 7 போனா 2, 9ல 2 போனா 7. பேலன்ஸ் இருக்கிற 9. அப்ப ஆன்சர் என்ன? 999 3 9. அது 3 9 720. ஆப்ஷன் பி. ஓகேங்களா. நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா 1 நிமிஷத்துல 2 நிமிஷத்துலயே இந்த சம்ம எளிமையா போட்டுடலாம். பிராக்டிஸ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது மேக்ஸ்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா. பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எளிமையா உங்களால எல்லா கணக்கையும் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான 10 சம்ஸ்களை பார்த்துட்டோம். ஒரு சம்முக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், அந்த சம்மை மட்டும் நீங்க போட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான், போடலாம். ஓகேங்களா? யார் வேணாலும் போடலாம். போட்டு கீழே ஆன்சர் சொல்லுங்க. வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஆப்ஷனை மறைச்சு போட சொல்லி ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, அதனால தான் ஆப்ஷனை அழிச்சிட்டு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.